பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம், ஆண்டவரும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படியாக சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று 1 யோவான் 4:6 கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நன்றாக கவனி. இப்பொழுது நான் மனுஷரையா கர்த்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்றெண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் கர்த்தரை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மலை பிரசங்கம் பகுதி 10. இந்த தலைப்பிலே இன்றைய செய்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் உணர்த்தப்பட்ட அடிப்படையான தேவ ரகசியங்களை மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்வோம். இந்த 10ஆம் பகுதியில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றதை கர்த்தரிடத்தில் ஒருமித்து கற்றுக்கொள்ளும்படியாக அப்போஸ்தல பணிக்கென்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். முதலாவதாக மத்தேயு 5:13 வெளிப்படுத்துகின்றதை கர்த்தராகிய பரிசுத்த ஆவியினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கவனிக்கும்படியாக மீண்டும் மீண்டும் நினைவூட்டி அழைக்கின்றேன். மத்தேயு 5:13 சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கின்றீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இதை குறித்து கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் உங்களுக்கு உணர்த்துகின்றதை கவனியுங்கள். கர்த்தருக்கென்று எழுப்பி பிரகாசிக்கின்றவர்களே, உங்கள் உபதேசம் கிருபையின் ரூபமாகிய கிறிஸ்துவினுடையதாகவும் அவருடைய சித்தத்தினால் சாரமேறியும் இருப்பதாக என்று நம்மை வழிநடத்துகின்றது. அப்போஸ்தல மற்றும் உதவி பணியாளர்களே, உங்கள் சுவிசேஷம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தமாகிய உப்பால் சாரமேறினதாயும் இருக்கின்றதா? அதனாலேயே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் மார்க் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனமும் நம்மை எச்சரித்து வழி நடத்துகின்றது. நீங்களே பூமிக்கு உப்பானவர்கள் என்றும் உங்களுக்குள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தம் இல்லை என்றால் நீங்கள் தொலைந்து போன வெள்ளிக்காசாகி விடுவீர்கள் என்றும் உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கின்றது. பூமியையும் அதன் நிறைவையும் கர்த்தருடைய சித்தத்தால் சுத்திகரிக்கும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தம் என்ற சாரம் உங்களுக்குள் இல்லை என்றால் உங்களால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பயனில்லை என்பதை உணர்ந்து கொண்டீர்களா? நீங்கள் வெளியே கொட்டப்படாமலும் மனுஷரால் மிதிக்கப்படாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருக்கும்படியாக உங்களை அழைக்கின்றேன். இரண்டாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தப்படுகின்றதை கர்த்தராகிய பரிசுத்த ஆவியினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கவனிக்கும்படியாக மீண்டும் நினைவூட்டி அழைக்கின்றேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கின்றீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இதை குறித்து நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்பது எப்படி என்பதை மிகவும் எளிதாக யோவான் ஸ்நானனை கொண்டு நமக்கு உணர்த்தப்படுகிறதை நீங்களும் கவனியுங்கள். லூக்கா 1:78 நமக்கு உணர்த்தப்படுவது என்னவென்றால், யோவான் ஸ்நானகனுடைய வருகை குறித்து மாத்திரமல்ல, மகிமையின் கிறிஸ்து
கிருபையின் காணக்கூடிய ரூபமாக இறங்கி வர பூமியிலும் ஜனங்களுக்குள்ளும் பிரவேசிக்க வழிகளை ஆயத்தமாக்க கர்த்தரின் மகிமையை குறித்து அறிவிக்கும்படி பூமிக்கு யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல இப்பொழுதும் ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமான கர்த்தராகிய கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவாக பிரவேசித்து அவர்களுடைய இருதயத்தில் மகிமையின் சிங்காசனமிட்டு அமர்ந்து ஒன்றான மெய்தேவனாகிய மகிமையின் பிதாவாக ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர்களை ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்ட அப்போஸ்தல பணியாளர்களாகிய நம்முடைய கடமையையும் இங்கே பூமிக்குரிய வார்த்தையில் உணர்த்தப்பட்டிருக்கின்றதை கவனியுங்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தினால் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை பிரதிபலித்து அழைக்கப்பட்ட ஆத்துமா கர்த்தரின் மகிமைக்கு திரும்பும் ஒரே வழியும் ஒரே சத்தியமும் ஒரே நித்திய ஜீவனமான கர்த்தராகிய கிறிஸ்துவை மாம்சத்தின் கண்களும் காணும்படி வெளிச்சம் தருகிறவர்களை குறித்தே நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் இப்படித்தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கின்றீர்களா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். மேலும் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவன் நித்திய ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றும் அதை அடைந்தவன் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே வெளிச்சம் கொடுக்கிறது போல கர்த்தராகிய கிறிஸ்து தந்த நித்திய ஜீவ ஒளியை அடைந்தவனுடைய சரீரமும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை காணும்படியான வெளிச்சமாயிருக்கும் என்றும் யோவான் 8:12 லூக்கா 11:36 கர்த்தராகிய கிறிஸ்து அறிவிக்கின்றார். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று எழும்பி பிரகாசிக்கின்றவனே, நியாய பிரமாணத்துக்கு மரித்து கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தமாகிய அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் சித்தத்தின்படி மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கும் உன் வாழ்வில் இது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றதா? மேலும் நன்றாக கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 23 வெளிப்படுத்துகின்றது. தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமுமான பரம எருசலேமானவர்களாகிய இந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை. கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையின் பேரொளியே அதை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. கிருபையின் ரூபமாக இறங்கி வந்த ஆட்டுக்குட்டியானவரே அந்த மகிமையின் பேரொளியாகிய விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கின்ற அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 23, 24 வசனங்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் பூமிக்கு அனுப்பப்பட்டதன் கடமைகளை மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். அப்போஸ்தல பணியாளர்களே, அதை இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றீர்களா? எபேசியர் 5:8 சொல்லுகிறதை கவனியுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8 இந்த எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனுக்கேற்ற கிரியைகளை மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று நிறைவேற்றுவோம். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மத்தேயு 5:13-14 எழுதப்பட்ட சித்தத்தின்படி அறிவிக்கப்படுகிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி
இந்த நிறுவங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளதென்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசுவை என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமேன்.